ஜப்பானிய பெண்களுடைய முகம் வந்து நல்லா பளபளன்னு, ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்கா, ஒரு பரு எதுவுமே இல்லாம கண்ணாடி போல பளபளன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு பொருள் தாங்க. இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு அவங்களுடைய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ஆர்டிக்கல்ல நான் படித்தேன். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அந்த பொருளை வச்சு அவங்க எப்படி வந்து அவங்களுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஜப்பானிய பெண்கள் பயன்படுத்துற அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா சோயா சாஸ் தாங்க. இந்த சோயா சாஸ்ல இருக்கிற ஒரு ஆசிட் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கிடுங்க. இந்த ஆசிடை வந்து நம்ம டைரக்டா நம்மளுடைய முகத்துல வந்து தடவ முடியாது, ரொம்பவே முகம் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ல வந்து அந்த ஆசிடை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய முகம் வந்து நல்லா பளபளன்னு கண்ணாடி போல மின்னுங்க. இப்ப இந்த சோயா சாஸ் வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் ஒயிட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இது 2 ஸ்டெப்பா நம்ம பண்ண போறோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு எடுத்து போறேங்க. இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணி நம்மளுடைய முகத்தை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போறோம். முகம் மட்டும் இல்லைங்க, இப்ப கை முட்டி, கால் முட்டி, தொட நடுவுல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்படியே வந்து கருகருன்னு இருக்கும். நமக்கு சமணம் போட்டு உட்காருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ அதை கூட இது வந்து நல்லா வந்து போக்கிடும். ஒரு வாரத்திலேயே நீங்க ரிசல்ட் பார்க்கலாங்க. முகமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்னால டர்ன் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே போக்கி நல்லா பளபளன்னு ஆக்கிரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த அரிசி மாவு வச்சு ஸ்க்ரப் பண்ண போறோம். இந்த ஸ்க்ரப்பிங் பண்றதுக்கு இந்த சோயா சாஸை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ரோஸ் வாட்டர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க ஓட்ஸ் பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா வெந்தயத்தை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நீங்க இது வந்து அப்ளை பண்ணலாம். இங்க பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வந்து முகத்தை வந்து கழுவிட்டு, இல்லை உங்களுக்கு கை முட்டி கால் முட்டி எங்கேயாவது வந்து கருமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணணுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே போயிடும். அதே மாதிரி கருமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுங்க. ஒரு வாட்டிலேயே இதுக்கு உண்டான ரிசல்ட் தெரியாது. இது கண்டிப்பா நீங்க ஒரு வாரம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வந்து வாரத்துல ஒரு நாள், மாசத்துக்கு 4 வாட்டி இதை நீங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய எப்பேற்பட்ட கருமையா இருந்தாலும், நீங்க ரொம்ப நாளா நம்ம முகத்துல வந்து கருமை போக மாட்டேங்குது, கருவளையம் போக மாட்டேங்குது அப்படியெல்லாம் நீங்க யோசனை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட்டா இருக்கும் இந்த ரெமெடிங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்க வந்து நல்லா வந்து முகத்தை வந்து கழுவிடலாம். இப்ப நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டோம். கையையும் முகத்தையும் இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க, இல்ல கழுவி எடுத்துருங்க. இப்ப நான் வந்து தொடச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க், அதாவது ஃபேஸை வந்து நல்லா வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு வந்து தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலயும் நம்ம சோயா சாஸ் தான் சேர்க்க போறோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணா ஒழுகாம இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கட்டும். இப்போ வந்து அந்த நம்ம எங்க வந்து கருமை இருக்கோ முகத்துல, கால் முட்டி கை முட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி சொதம்ப வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இதை வந்து கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து மினிமம் நீங்க வந்து வைக்கணுங்க. டக்குன்னு போட்ட உடனே நீங்க வந்து கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. நல்லா முகத்தை நல்லா கழுவிடுங்க. முகத்தை கழுவுனதுக்கு அப்புறமா வீட்டில் ஏதாவது மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. வீட்லயே எப்படி மாய்ஸ்சரைசர், டோனர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறது நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இதை நல்லா வந்து காய வச்சுட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு முகத்தை வந்து நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானிய பெண்கள் மாதிரி நல்லா பளபளன்னு கண்ணாடி மலர் மின்னுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.